கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியவங்க யாருங்க? வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? அவர் ஆக்சுவலாக செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவருங்க. வழக்கறிஞராக பதவி வகித்துட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது நம்ம விடுதலைக்காக போட்டுட்டு நம்மளுக்காக ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்காமல் விடுதலைக்காக போராடி தன்னோட செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே இழந்தார். கப்பல் கம்பெனிக்காக செலவிட்டு அதில் தன்னோட செல்வத்தை ஃபுல்லாக இழந்த ஒரு மனிதருங்க. ஓகேங்களா? கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னாவே வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? அதாவது தென்னாட்டில் தூத்துக்குடி அப்படின்னாவே அது துறைமுகம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது துறைமுக நகரம். அங்கே முத்துக்குளித்தல்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதான் அந்த பெருமையை தன் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டருங்க. கடலாட்சி எனதே அப்படிங்கிற இருமாப்பு இருந்த ஆங்கிலேயருக்கு பொறிகலங்கிற மாதிரி சுதேச கப்பல் கம்பெனியை தொடங்கி நடத்தி வந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர உணர்ச்சியை ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறை கோட்டத்தில் விட்டுட்டு ஆங்கிலேயர் பார்த்தீங்கன்னா அது மகிழ்ச்சி கொண்டாங்க. ஓகேங்களா? சிறைவாசம் தீர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் தூத்துக்குடிக்கு போகிறாரு. தூத்துக்குடியில் போயிட்டு கடற்கரையில் நின்று கடலை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை எழுதுனது யார் அப்படின்னா கடற்கரை நிலை அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்தாளப்பட்டது. இதை எழுதின நூல் யாருன்னா முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற ராபி சேதுபிள்ளை எழுதுனதுங்க. ஓகேங்களா? சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை எழுதின நூல்லிருந்து ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. தென்னாட்டு துறைமுகமே அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்து சொல்லுதுங்க? தூத்துக்குடி துறைமுகத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென்னாட்டு துறைமுகம் 300 ஆண்டுகளாக நீ முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறாய். முன்னாளில் பார்த்தீங்கன்னா முத்துக்குளித்தல ஃபேமஸ் எதுங்க? மதுரையில் கொற்கை துறைமுகம் தான் முத்துக்குளித்தல ஃபேமஸ். இது மதுரை காஞ்சியில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதனோட வழித்தோன்றலாக தான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆயினும் அந்த காலத்தில் இருந்த மாட்சியும் இப்போ இருக்கிற காட்சியும் பார்த்தா என் நெஞ்சு குமுறுதுன்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பாண்டியனோட கொடி உயர்ந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ என்னங்க அதாவது பரங்கியரோட அதாவது ஆங்கிலேயரோட கொடி உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ என்ன வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தாங்க. வசையொலிய வாழ்வார் அதாவது வசைனா பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர், புகழ் இல்லாமல் வாழ்கிறவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நாங்கள் சுதேசி கப்பல் கம்பெனியை ஒன்று உருவாயிடுச்சு. ஏன்னா அவங்க மட்டும்தான் கடலில் அதாவது இந்திய கடலாட்சி எனதாட்சின்னு சொல்லிட்டு இருமாப்போட இருந்தாங்க. அதற்காக சுதேசிய கப்பலை ஒன்று உருவாக்குனாங்க. அதாவது பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் பார்த்திங்கன்னா அதில் பங்கு கொண்டிருக்கிறாங்க. அதாவது முக்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா முச்சங்கம் அமைத்து புலவரில் பாடுறது புலவர்கள் அதை பாடுவாங்க. அந்த மாதிரி பாடுவதற்குரியவர்கள் பார்த்திங்கன்னா பாண்டியத்துறையார் அப்படிங்கிறவர் ஓகேங்களா? பாண்டியர் பாடுறது முச்சங்கம் அமைச்சது பாண்டியத்துறையார் தான் அதையும் அந்த புலவர்கள் பாடக்கூடிய புகழையும் பெற்றவர் பாண்டித்துறையார். அவர் தான் இந்த சுதேச கம்பெனியோட தலைவருங்க. ஸோ யார் தலைவர்னு சொல்லி கேட்டால் பாண்டித்துறையார். ஓகேங்களா? இதனோட செயலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் இவருங்க. ஓகேங்களா? இப்படி யாருன்னா அதனோட செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் தான் செயலாளர். ஓகேங்களா? அவங்க சுதேசிய கம்பெனிக்கு கப்பல் வாங்கிட்டு அது ட்ரையல் பார்க்கறதுக்காக கொழும்புத்துறைக்கு நோக்கி ஒரு நாளில் புறப்பட்டுச்சு. அப்போ தான் அவர் மகிழ்ச்சி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசிய கப்பல் வாணிகம் அதாவது வணிகம் வளர்ந்தது. அதனால் வெள்ளையரோட வணிகம் தளர்ந்தது. அதனால் அவங்க வயிறு ரொம்ப எரிஞ்சுது. அதனால் நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. சுதேசிய கம்பெனி வேலை நின்று நான் விளக்கினா 100,000 ரூபாய்ங்கிறது 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஓகேங்க? தனக்கு குற்றத்துறையாக அந்த நண்பர்களெலாம் பயப்படுத்தினாங்க. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுக்காக அவங்க அடக்குமுறையை கையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வந்தே மாதரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி அப்படிங்கிற பாடின பாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 1896 பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டது. இது ஆனந்த மாடம் அப்படிங்கிற நூலில் தான் முதல்ல வெளியே வந்துச்சு. அந்த இது பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சுதந்திரம் எனது பிறப்பெருமே அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த இதெல்லாம் எங்களோட பரவுச்சு, தீ மாதிரி காட்டு தீ மாதிரி பரவுச்சு அப்படின்னு சொல்கிறார். சுதந்திரம் எனது பிறப்பெருமே அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாரதியார்
அவர் என்ன எழுதியிருக்காருன்னா வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம். இதை யார் சொன்னது அப்படின்னா வந்துட்டு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா. அவர் ரொம்ப பாரதினா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இதில் கொண்டு வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு சென்னை வரப்பெல்லாம் வந்துட்டு பாரதியை பார்த்துட்டு தான் போவாருங்களாமாங்க. ஓகேங்களா. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும், அதாவது வாவு சிதம்பரனார் இதை பற்றி சிதம்பரனாரை பற்றி தானே பேசுகிறோம். வாவு சிதம்பரனார் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பணம் உயிர் பெற்று எழும். ஓகேங்களா. புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா வந்துட்டு இரட்டை தண்டனை வழங்கினாங்க இல்லையாங்க, அந்த பின்ஹேவின் கூற்று. யாரோட கூற்று? இரட்டை தண்டனை வழங்கின பின்ஹேவின் கூற்று. ஓகேங்களா. பின்ஹேவின் பின்னாடி ஹேவின் கூற்று. ஓகேங்களா. புதுமை கண்ட துறைமுகமே. வந்தே மாதரம் என்றால் தொல்லை. ஓகேங்களா. தொல்லை வந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. வஞ்சகம் இருப்பதாக, தொல்லை வந்தது தொல்லை அப்படிங்கிறது. வந்தே மாதரம் அப்படின்னா வந்துட்டு வந்தது தொல்லை அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இந்த வாசகத்தில் வந்து வஞ்சகம் இருக்கிறதா வந்துட்டு நினச்சாங்க. பொதுக்கூட்டங்களையும் தொழிலாளர் கூட்டங்களையும் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் அதை அழுத்தி சொல்வாருங்களாமாங்க. அதை கேட்டு வந்து மக்கள் ஊக்கமுற்று உணர்ச்சி பெற்றார்கள். அதனால் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு நாட்டினோட அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வெள்ளையர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இரட்டை தீவாந்திர தண்டனை வந்துட்டு, அதாவது கோர்ட்டில் விசாரணை நடந்து இரட்டை தீவாந்திர தண்டனை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்டனையாக மாறிடுச்சு. ஓகேங்களா. சிறை தண்டனையாக மாறிடுச்சு. 6 ஆண்டு பார்த்தீங்கன்னா கோவை சிறையிலும் கண்ணனூர் சிலையிலும் கொடும்பணி செய்து எத்தனை ஆண்டுங்க? 6 ஆண்டு செஞ்சுருக்கிறாரு. செக்கிழுத்த செம்மலுங்க. அவர் வந்து செக்கிழுத்து இது பண்ணார். ஓகேங்களா. அது ரொம்ப தளர்ந்து போயிட்டார். அதில் ஒரு நாள் ஜெயிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகார தோரணையில் ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்திமதிக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடே மடையா, நீ எனக்கு புத்திமதி சொல்கிறியா, நான் உனக்கும் சொல்லுவேன் உன் அப்பனுக்கும் சொல்கிறேன்னா அப்போவே அந்த தளர்ந்த நிலையிலையும் பார்த்திங்கன்னா அவரோட இது வந்துட்டு கெத்து கொஞ்சம் கூட குறையிலிங்க. உனக்கும் சொல்லுவேன் உங்கள் அப்பனுக்கும் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பார். கவர்னருக்கும் மன்னருக்கும் வந்து நான் வந்துட்டு புத்திமதி சொல்லுவேன், நீ எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொன்னார். உடனே ஜெயிலர் வந்துட்டு போயிட்டார். ஓகேங்களா. அவர் வந்துட்டு வக்கீல் தொழில் செஞ்சிட்ருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பாண்டியத்துறை தேவர் அவர் தான் வந்துட்டு என்னங்க சுதேசி கம்பெனியோட தலைவர். அவரோட உறவு உண்டு தமிழ் நூல்களை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தமிழ் நூல் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சிறையில் இருந்த டைம்லன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. தொல்காப்பியம் படித்து நான் தொல்லையை மறந்தேன். மோனையிலேயே எழுதியிருக்காரு. தொல்காப்பியத்தை தொல்லையெல்லாம் மறந்தேன். இதுதான் வந்துட்டு அதாவது செய்யலாம் மட்டும் வர்ற எதுகை மோனையை வந்துட்டு உரைநடையிலையும் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இதுதாங்க. தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை படுத்தி இன்னல்களையெல்லாம் மறந்தேன் வென்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னங்க மோனையில் எழுதியிருக்கார். தொல்காப்பியம் தொல்லை, இந்நிலை இன்னல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மோனையில் எழுதியிருக்கார். முதல் எழுத்து ஒன்றி வேறு மாதிரி எழுதுறது மோனைங்க. ஓகேங்களா. ஆங்கில மொழியில் ஆளன் அப்படிங்கிற எழுதிய ஆங்கில மொழியில் இதுவும் மோனை தாங்க. ஆங்கில மொழியில் ஆளன் எழுதிய ஆளன்ங்கிறது வந்து கட்டபொம்மனோட இதை வந்துட்டு தகர்க்க எண்ணினவர் இல்லைங்களா. ஆனால் தகர்க்க முடியல. அவர் வந்து மனம் போல வாழ்வு வாழ்ந்தாருங்க. ஓகேங்க. மனம் போல வாழ்வு வாழ்ந்தார் அப்படிங்கிறத வந்துட்டு அவரோட மனத்துக்கு என்ன சொல்லுதோ அதுதான். யார் வந்து அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கல. ஸோ மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறத வந்துட்டு மொழியில் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேங்களா. உயர்ந்த நூல்கள் கண்ட உண்மைகளை இளைஞருக்கு எளிதில் கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற நூலையும் இது பண்ணிக்கிறாரு. ஓகேவா. அதாவது மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியில் ஆளன் இது பண்ணதை வந்துட்டு தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார். மெய்யறம் அப்படிங்கிறது வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு அறிவுரை கூற மாதிரி அறிந்து கொள்றதுக்காக வந்துட்டு அப்படி ஒரு நூலை வந்து ஏற்றிக்கிறாரு. ஓகேங்களா. சிறையிலிருந்து இயற்றிய நூலை உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட சிறை வாழ்வு முடிந்தது, இந்நகரை வந்தடைந்தேன், ஆனால் வந்துட்டு சுதந்திரம் மட்டும் கிடைக்கல, பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படிங்கிற நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேதுபிள்ளை அவங்க வந்துட்டு சேதுபிள்ளை. ஓகேங்களா. ராபி சேதுபிள்ளை. ஓகேங்களா. தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர். ஓகேங்களா. இவர் வந்துட்டு வழக்கறிஞர் வந்துட்டு வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞராக இருந்தார், மேடை பேச்சாளராகவும் இருந்தார். அதனால தான் வந்துட்டு இவர் வாவு சிதம்பரனாரை பற்றியும் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இவர் வழக்கறிஞர், மேடை பேச்சாளரும் கூட. ஓகேங்களா.
இவரை வந்துட்டு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரி ஆதீனம் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு முதல்ல சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை 1950 கொடுத்துருப்பாருங்க. ஓகேங்களா. செய்யுளுக்கே இப்போ பார்த்தங்க இல்லையா, தொல்காப்பியத்தை படித்து தொல்லையை மறந்தேன், இந்நிலையை படித்து இன்பம் வென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுகை மோனை எழுதியிருப்பார் இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த மோனை ஒரே நடையில் கையாண்டார். செய்யுளுக்கே உரிய இதை வந்துட்டு ஒரே நடையில் வந்துட்டு கையாண்டார் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேட்டே இருப்பாங்கங்க டிஎன்பிஎஸ்சி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை வந்துட்டு இதில் ஒரே நடையில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை தான் கொண்டு வந்தவர். தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் வந்துட்டு முதல்ல வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அது 1955 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஓகேங்களா. 1955 வந்துட்டு இவர் பர்மா போயிருப்பார் இல்லைங்களா, முத்துராமலிங்கனார். அந்த வருஷம் தான் வந்துட்டு இவர் தமிழ் இன்பம் அப்படிங்கிற விருதுக்காக வந்துட்டு முதல் பரிசு சாகித்ய விருது பெற்றிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சும்மா இருக்க மாட்டாருங்க. தன்னோட பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, இது ஆற்றங்கரைக்கு கடற்கரைக்கெல்லாம் சேது பிள்ளை இல்லையா, சேது வந்து பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா, சேது பிள்ளை அப்படிங்கிறது பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு ஆற்றங்கரை கடற்கரை அதெல்லாம் பார்த்துட்டு ஆற்றங்கரை கடற்கரையெல்லாம் போட்டு மேடை அமைச்சு மேடை பேச்சு போடுவார். மேடை பேச்சு போட்டு அதில் வந்துட்டு தமிழகம் ஊரும் பெரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இது புகழ்பெற்ற நூலுங்க. இவரோட தமிழகம் ஊரும் பெரும் அப்படிங்கிறது புகழ்பெற்ற நூல். ஓகேங்க. ஆற்றங்கரை கடற்கரையிலாம் வந்து மேடையை போட்டு தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உடனே தமிழ் முறைப்படி விருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க, தமிழ் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு தமிழ் நவமணிகள் அப்படிங்கிறது அவரோட நூலுங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தமிழர் வீரம் அப்படிங்கிறது அவரோட நூல். வீரம் என்ன அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக வேலும் வில்லும் அப்படிங்கிறது ஒரு நூல். வேலையும் வில்லையும் கொடுத்து என்ன பண்ணுவார்னா அறிய சொல்லி வேலின் வெற்றி அப்படிங்கிறது இவரோட நூல். வேலு தான் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சோதிப்பாருங்க. ஓகேங்களா. இப்படி வந்துட்டு இவரோட நூலை வந்துட்டு நான் வச்சுக்கலாம். வ.உ. சிதம்பரம் நான் பேசுவதாக இந்த பகுதி என்னென்னா கடற்கரையை நோக்கி இது பண்ணுறது மாதிரி அமைஞ்சதுனால இது கடற்கரையினே அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்புறம் இவரை பற்றி நல்லா தெளிவாக கொடுனா பின்னாடி நீங்கள் கவனிங்க, பின்னாடி தரேன். ஓகேங்களா. சேதுபிள்ளை சொல்லின் செல்வர் யாருங்க, ஃபஸ்ட்டு தர்மபுரி ஆதீனம் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. 1950 பட்டம் கொடுத்துருப்பாரு. பெற்றோர் பார்த்திங்கன்னா பிறவி பெருமான் பிள்ளை சொர்ணம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பார்த்திங்கன்னா ராசவள்ளி. ஸோ ராங்கிறது வந்து ராசவல்லிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து பிறவி பெருமாள் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு பெருமான் பிள்ளைக்கு பிறந்ததுனால வந்துட்டு ராப்பி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சேது பிள்ளை அப்படிங்கிறது இயற்பெயர். ஓகேங்களா. காலம் பார்த்திங்கன்னா 2/3/1896 டு 25/4/1961 வரைக்கும் வந்திருக்காரு. சிறந்த மேடை பேச்சாளர், அடுக்குமொழியில் செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை சுவையுடன் பேசுவதில் வள்ளுவர். ஓகேங்க. சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது தருமபுரி ஆதீனம் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. செந்தமிழுக்கு சேது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்த பாரதிங்கிறது வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இவரோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நவமணிகள், கால்டுவேர் ஐயர் சரிதம், கிறித்துவ தமிழ் தொண்டர், திருக்காவலூர் கலம்பகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட படைப்பு. ஓகேங்க. ஆய்வு நூல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் அதுதான் வந்துட்டு முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலுங்க. ஓகேங்களா. 1955 முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளையோட தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல். திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிறதா வந்துட்டு இவர் முதல் கட்டுரை நூல். சிலப்பதிகார நூல் நயம், தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், தமிழர் வீரம், வழிவழி வள்ளுவர் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோடது தான். ஓகேங்களா. அடுத்த தொகுப்பு கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே வேலும் வில்லும், வேலின் வெற்றி, தமிழ் கவிதை களஞ்சியம், செஞ்சோட் கவிக்கோவை, பாரதியாரின் கவித்திரட்டு, இதெல்லாமே வந்து தொகுப்பு கட்டுரை நூல்கள்ங்க. ஓகேங்க. குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராசவல்லிபுரத்தில் இருக்கிற அருணாச்சல தேசிடம் தான் வந்துட்டு மூதுரை, நல்வழி, நன்னெறி, நீதி நெறி விளக்கம், தேவாரம், திருவாசம் போன்ற நூல்களை கற்றினார். தான் படித்த பச்சையப்பன் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றும் போதே வந்து சட்டம் பயின்று அது தேர்ச்சியும் பெற்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து விபுலானந்த, சோமசுந்தர பாரதியார் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல புலவர்கள். அவங்களோட தலைமையில் வந்துட்டு 6 ஆண்டு பணிபுரிந்தார். 1936 இருந்துட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டும் வந்து தமிழ் பேராசிரியர் பணிபுரிந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பேராசிரியர் என்ற பெருமையும் பெற்றார். அக்காலத்தில் வந்துட்டு அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணியாற்றும் போது வையாபுரி பிள்ளை தொகுத்து வழங்கிய தமிழ் பேராகராதி பணி நிறைவு பெற இவர் துணை புரிஞ்சிருக்கிறார். ஓகேங்களா. தமிழ் பேராகராதி பணி நிறைவு பெறதுக்கு துணை புரிஞ்சுக்கிறாரு.
சேதுபிள்ளையனோட முயற்சியால் தான் வந்துட்டு திராவிட பொது சொற்கள், திராவிட பொது பழமொழிகள், அதாவது கால்டுவேலோட இதை பற்றி எழுதியிருப்பார் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அவர் திராவிடம் சம்மந்தப்பட்டது தானே. கால்டுவெல் ஐயர் சரித்திரம் சரிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திராவிட இது சம்மந்தப்பட்டதுனா, அதனால் திராவிட சொற்கள், திராவிட பழமொழிகள் ஆகிய நூல்களை வந்து சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இவரோட முயற்சினால தான். முதல் கட்டுரை பார்த்திங்கன்னா நூல் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிறது. உரைநடை நூலுக்கு சிறந்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் ஊரும் பெரும் அப்படிங்கிறத ரொம்ப சிறந்தது. இவரோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா 1955 தமிழின்பம் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். செந்தமிழுக்கு சேதுபிள்ளை என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்துட்டு கவியோகி சுத்தாதன்னந்த பாரதி. உரைநடையில் பார்த்திங்கன்னா தமிழின்பம் நுகர வேண்டுமெனில் சேதுபிள்ளை செந்தமிழை படிக்க வேண்டும். ஏன்னா மோனை எதுகை எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் கலந்து வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் வந்து அதை சொன்னவர் வந்து சுத்தானந்த பாரதி சொல்லியிருப்பார். சேதுபிள்ளை பேச்சாற்றலை பாராட்டி பார்த்திங்கன்னா தர்மபுரி ஆதீனம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. சேதுபிள்ளை நடை பார்த்திங்கன்னா ஆங்கில அறிஞர் ஹட்சன் நடை போன்றிருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சோமலே சொல்லியிருப்பார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேனா மன்னருக்கு மன்னன் அவர் சிறந்த பக்தன், அவர் சாகவில்லை, ஏனெனில் பக்தனை கண்டு சாவுதான் செத்து போகிறது, அவர் வாழ்ந்து வந்த புதுப்பேட்டை விலாசம்தான் மாறியுள்ளது, புது விலாசம் மக்கள் உள்ளம் சொன்னவர் யாருன்னா பி.ஸ்ரீ ஆச்சரியா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. வழக்கு அப்படின்னா வந்து பேச்சிலும் எழுத்திலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வந்து வழக்கு. ஓகேங்களா. நார்மலாக வந்துட்டு இலை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இலை அப்படிங்கிறது வழக்கு கிடையாது, இலை அப்படிங்கிறதா வழக்கு. ஸோ எப்படி சொற்களை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதா வழக்கு. முன்னோர் எப்படி வந்துட்டு பயன்படுத்தி வந்தாங்களோ அதை அப்படியே நாம் சொல்கிறதா வந்துட்டு வழக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு மரபு அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழக்கு இருக்குது, இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லி 2 வகைப்படும். ஓகேங்களா. வழக்கு என்ன வகைப்படும், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். ஓகேங்களா. இயல்பு வழக்கு அப்படின்னா வந்துட்டு இயல்பாகவே ஒரு சொற்களை இப்படி தான் வழங்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இயல்பு வழக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலம் அப்படின்னா நிலம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. மரம் அப்படின்னா மரம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு எப்படி வழங்குறோமோ அப்படி தான் வழங்குறது அப்படிங்கிறத வந்து இலக்கணம் உடையது. ஓகேங்களா. நிலம் அப்படிங்கிறத நிலன்னு சொல்கிறது கூடாது, அது இலக்கணம் உடையது கிடையாது. ஓகேங்களா. அது இலக்கண போலி. ஓகேவா. இருக்கிறத இருக்கிற மாதிரியே வழங்குறதா வந்துட்டு இலக்கணம். ஓகேவா. இலக்கணம் உடையது. ஸோ இயல்பாக இருக்கிறது எப்படிங்க இலக்கணம் உடையதாக தான் சொல்லணும். இயல்பு இலக்கணம் உடையது, இலக்கண போலி ஈல வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மருவி போகிறது அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ மருவுங்கிறதும் பார்த்திங்கன்னா இயல்பு வழக்குறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இயல்பு வழக்குக்கானது. ஓகேங்களா. இதை வந்து பொருத்தமில்லாத தேர்ந்தெடுத்துன்னு சொல்லிட்டு இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு குழுவுக்குறின்னு சொல்லி கொடுப்பாங்க. குழுவுக்குறி பார்த்திங்கன்னா தகுதி வழக்குனோடது. ஓகேங்களா. அப்படி கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கும்போது மருவி போகிறது அப்படின்னு, அதை மருவி போகிறது இயல்பானது. ஸோ மருவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இலக்கணம் உடையங்கிறது வந்து இலக்கணம் இருக்கிற மாதிரியே வந்து வழங்குறதா வந்துட்டு இலக்கணம் உடையது, நெறி மாறாமல் வழங்குறதா வந்து இலக்கணம் உடையது. ஓகேங்களா. இலக்கண போலி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சொல்ல வந்துட்டு இலக்கணம் உடைய சொற்களை வந்துட்டு அப்படியே முன்பின்னா மாற்றி கூறினாலும் அதனோட பொருள் வந்துட்டு மாறுபடாமல் இருக்கிறது அப்படின்னா வந்துட்டு அது போலியானது, ஆனால் வந்துட்டு அதே பொருளை தரது அப்படிங்கிறதா வந்துட்டு இலக்கண போலி. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன் அப்படின்னா வீட்டுக்கு முன் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது அப்படியே முன்றில்ங்கிறத சொல்ல வந்துட்டு வழங்குவோம், ஆனால் வந்து இது இலக்கண போலி. முன் அப்படிங்கிறதா வந்துட்டு முன்றில்னு சொல்லி வருது, அது வந்து இலக்கண போது. ஆனால் பொருள் வந்து மாறுபடல, அது மாதிரி பொருளும் மாறுபடக்கூடாது. கிளையினோட நுனி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறோம். அதனோட பொருள் இலக்கணமுடையது தான், இலக்கண போலியானது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதனோட பொருள் மாறுபடல. அப்படி வந்துட்டு இலக்கண முறை இப்படி அமையாவிட்டாலும் இலக்கண முறையை போலவே ஏற்றுக்கொள்ளும் சொற்கள் இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இலக்கண போலி வந்து பெரும்பாலும் முன்பின், அதாவது நுனியை கிளையாகவும் கிளை நுனியும் முன்னாடி மின்புணம் மாறி வர்றதுனால இதுக்கு வந்துட்டு முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண போலிக்கு வந்துட்டு முன்பின் தொக்க போலி அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஓகேங்களா. புறநகர் அப்படிங்கிறதாங்க கரெக்ட். ஓகேங்களா. புறநகர் அப்படின்னு, கால்வாய் அப்படிங்கிறதா கரெக்டு, தசை அப்படிங்கிறதா கரெக்டு, கடைக்கன் அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேங்களா. ஆனால் அதுக்கு பதிலாக நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, சதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மீனிங்காக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு பொருள் வந்துட்டு மாறுபடாது. ஓகேங்களா. பொருள் மாறுபடாது, ஆனால் வந்துட்டு இது இலக்கண போலி. ஓகேங்களா. இப்போ வாயில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இல்லத்தோட வாயில், அதாவது ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது என்னென்னா இல்வாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், வாய் அதனோட வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்கிறது அன்னைக்கு இல்வாயின்னு சொல்லணும், ஆனால் அதை வந்துட்டு வாயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
அது வாயில்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இலக்கண போலிங்க. அது வாசல் அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா அது மருவி போகிறது, இயல்பாக நடக்க விஷயம். ஸோ வாசல்ங்கிறது வந்து மறு. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இலக்கணம்னா என்ன, இருக்கிற மாதிரியே சொல்கிறது. இலக்கண போலினா முன்பின்னாவும் மாறி வரும், ஆனால் பொருள் மாறுபடாது, ஆனால் இலக்கணம் உடையதாகவே எடுத்துக்கொண்டு பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் அது போலி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மருவி போகிறது. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறத நார்மலானதுங்க, தஞ்சைன்னு மருவி போகிறது. திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லைன்னு மாறுறது, கோயம்புத்தூரை வந்துட்டு கோவைன்னு மாறுறது, திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லி மாறுறது, கூரநாடு அப்படிங்கிறது கோரநாடு அப்படின்னு மாறுறது. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மருவி போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு மரு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இதெல்லாமே மருவி போனது. ஓகேங்களா, அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா தகுதியான சொற்களை பேசுகிறதாங்க தகுதி வழக்குங்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா வந்துட்டு ஒரு செத்துட்டான் அப்படின்னா வந்துட்டு செத்துட்டான்னு சொல்கிறது மங்களம் நல்ல வேர்டே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இயற்கையிட்ட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வேர்டை யூஸ் பண்ணுறதா தகுதி வழக்கு. ஓகேங்க, செத்துட்டாங்கிறது இயல்பான வேர்டு, ஆனால் வந்து தகுதி வழக்குங்கிறது வந்து ஒரு தகுதியான சொற்களை வச்சுட்டு சொல்கிறது. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா திருமணம் நடக்கிற நிகழ்ச்சின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, திருமணம் நடத்துகிற நிகழ்ச்சியில் என்னங்க, பந்தியில் இடம் கிடைக்காது, இடக்கரடல். மங்களம் அங்கே நிகழ்ச்சி நடைபெறும், அதனால் மங்களம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழுவாக அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா, குழுவை கூட்டி இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு இப்படி தகுதி வழக்குக்கானது. திருமணம் வந்துட்டு தகுதியானவங்களுக்கு தான் திருமணம் செய்வாங்க. ஸோ தகுதி வழக்கு திருமண நிகழ்ச்சின்னு சொல்லி நான் வச்சு இப்படி எடுத்து சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ இறக்கடல், மங்களம், குழுவுக்குறி, அதாவது மரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீ பொருத்தமான அல்லாத தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னால் மருவை தேர்ந்தெடுக்கணும், ஏன்னா அது இயல்பு வழக்குக்கானது. ஓகேங்களா, இடக்கரடல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடாத ஒரு இதை வந்துட்டு ஒரு அழகான வேர்டை கொண்டு சொல்கிறதாங்க வந்துட்டு இடக்கரடல். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலம் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதுக்காக வந்துட்டு கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்கிறதும், குழந்தை வந்துட்டு மலம் போய்விட்டதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு சொல்லி அழகான வேர்டு சொல்கிறதுக்கும், ஒன்றுக்கு போய் வந்தேன் அதாவது சிறுநீர் கழுத்தி வந்தேன் அப்படிங்கிற அசிமத்தை ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறதும் பார்த்திங்கன்னா இடக்கரடல். ஓகே, தகுதியான வேர்டை கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, மங்களம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மங்கள சொல் யூஸ் பண்ணுறதுங்க. இது வந்துட்டு தகுதியான அதாவது இடக்கரடல் பார்த்திங்கன்னா தகுதியான சொல்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அழகான சொல்லை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அசிங்கமான சொல்லிருந்து அழகான சொல் எதுக்காக இருந்தாலும். ஓகேங்களா, ஆனால் இங்கே மங்களம்ங்கிறது மங்கள சொல் வந்துட்டு இடைபெறும். ஓகேங்களா, மங்கள சொல் வந்துட்டு இடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் செத்தார் அப்படிங்கிறது வந்து துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இயற்கை எய்தினான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓலை அப்படின்னா வந்துட்டு திருமுகம், திருங்கிறது பார்த்திங்கன்னா மங்களமானது, கருப்புங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மங்களம் இல்லாததுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வெள்ளாடு அப்படிங்கிறது சொல்லுவோம். விளக்கை அணை அப்படின்னு சொல்லுது, அணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இதானது. ஸோ அதனால் வந்து விளக்கை குளிரவை அப்படின்னு அழகான மங்களமான சொல். சுடுகாடு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நல்ல சொல் கிடையாது, அதுக்காக நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்களமான சொற்கள் யூஸ் பண்ணுறதா வந்துட்டு மங்களம். ஓகேங்க, குழுவுக்குறி அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதாங்க குழுவுக்குறி. ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு இன்றைக்கி காக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இதில் போயிட்டு காக்கான்னு சொன்னால் தான் வந்துட்டு லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்களா, இதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுவர் மட்டும் வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறதாங்க குழுவுக்குறி. ஓகேங்களா, இப்போ தங்கம் விற்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தங்கத்தை சொல்லுது. யானை பார்க்கறது பார்த்திங்கன்னா ஆடையை வந்து காரை அப்படிங்கிற வேர்டில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆடையை காரைங்கிற வேறுவாங்க. ஓகேங்களா, ஒரு பலர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட குழு இல்லவங்களுக்கு மட்டும் வந்து புரிந்துக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறதா வந்துட்டு குழுவுக்குறி. ஓகேங்களா, ஒரு குழுவினர் வந்துட்டு ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தப்படும் சொற்கள் தான் வந்துட்டு குழுவுக்குறின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்களா தகுதி வழக்கு சொற்கள், அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு இடக்கரடல்னால் என்னென்ன தகுதியான சொற்கள் சொல்கிறது இல்லையா, நாகரிகம்ங்கிறது மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, ரெண்டாவது சொல்கிறது பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படிங்கிறது மங்களமான சொற்களை சொல்கிறது. ஓகேங்களா, மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுதல் தான் மங்களம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குழுவுக்குறிங்கிறது பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுறது தான் வந்துட்டு குழுவுக்குறின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, அடுத்தது போலி சொல்கிறாங்க. ஓகேங்களா, போலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தேன் இல்லைங்களா, ஒரு இது போலினா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சொல் பார்த்திங்கன்னா நார்மலாக இலக்கணம் உடையதுக்காக ஒரு சொல்லை வழங்குவோம், அந்த சொல் இல்லாமல் வேறு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பொருள் மாறாது.
அப்படி இருக்கும்போது அந்த சொல்லையும் நம்ம ஏற்றுக்குவோம் ஓகேங்களா. ஆனால் அது வந்து இலக்கணம் உடையது கிடையாது. அப்படி இருக்கிறதா வந்துட்டு இலக்கண போலின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதுல அறம் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலாக இலக்கணத்துக்காக இலக்கணம் உடையதுங்க அறம்ங்கிறது. ஆனால் அரண் அப்படின்னு சொன்னாலும் அறம்னு மீதிங் தாங்க. இதை வந்து திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பாருங்க ஓகேங்களா. இந்த அரண் அப்படின்னு வர்றது பார்த்திங்கன்னா போலி. இது கடையில் வர்றதுனால இது கடைப்போலி, கடைசியில் வர்றதுனால இது கடைப்போலி ஓகேங்களா. இடையில வந்துச்சுன்னா அது இடைப்போலி, முதல்ல வந்துச்சுன்னா அது முதற்போலி, எல்லாமே மாறி வந்துச்சுன்னா அது முற்றும் போலிங்க ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு போலியை வந்துட்டு 3 போலியாக பொழிக்கிறாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று பொருள் தருவது பார்த்திங்கன்னா போலின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. போலி அப்படின்னா வந்துட்டு போல இருத்தல் என்பது போல தோன்றியது என்று போலி பார்த்திங்கன்னா 3 வகைப்படும் ஓகேங்களா. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 வகைப்பட சொல்கிறாங்க ஓகேங்களா. முதற்போலி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா முதல் எழுத்துல மட்டும் போலி தன்மை காட்டுறது வந்து முதற்போலி ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பசல் அப்படிங்கிறது வந்துட்டு இது பைசல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பசல் பைசல் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வந்துட்டு மாறி இருக்குது இல்லைங்களா. ஆனால் பொருளும் மாறல ஓகே. மஞ்சு அப்படிங்கிறத மைஞ்சு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது பொருள் மாறுபடல, ஆனால் வந்துட்டு போலி ஓகேங்களா. மையல் அப்படிங்கிறது மையல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடல ஓகேங்களா. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு அமைகிறது வந்து முதல் பொலியாகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இடைப்போலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமைச்சு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அமைச்சுன்னு சொல்லுவாங்க. இளஞ்சி அப்படிங்கிறத இளஞ்சின்னு சொல்லுவாங்க. அரையர் அப்படிங்கிறத அரையர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த மை விகுதி லை, அந்த மையி இது விகுதி கிடையாது, மையி லையி அப்படி அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மாறினாலும் பார்த்திங்கன்னா பொருள் மாறுபடல ஓகேங்களா. ஆக்சுவலாக அமைச்சுங்கிறத இலக்கணம் உடையது ஓகேங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு பொருள் மாறுபடல. இவ்வாறு பார்த்திங்கன்னா பொருள் மாறுபடாமல் இடையில் இருக்கிற எழுத்து மாறுச்சு அப்படின்னா வந்துட்டு எது இடைப்போலிங்க ஓகேங்களா. அடுத்தது கடைப்போலி அப்படின்னா வந்துட்டு அகம் அப்படிங்கிறத கரெக்டானது, ஆனால் அகன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிலம் அப்படிங்கிறத கரெக்டானது நிலன்னு சொல்லியிருப்பார். முகம் அப்படிங்கிறத கரெக்டானது முகன்னு சொல்லியிருப்பார். பந்தல் அப்படிங்கிறத கரெக்டானது பந்தர்னு சொல்லியிருப்பார். சாம்பல் அப்படிங்கிறத கரெக்டானது சாம்பல்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து திருவள்ளுவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னா எழுத்து மாறினாலும் வந்துட்டு பொருள் மாறுபடலைங்க ஓகேங்களா. கடைசி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அகன் அகம் இது பார்த்திங்கன்னா கடைசியில் தான் மாறி இருக்குங்க. பார்த்திங்கன்னா இன்னு இல்லை இரு அதெல்லாமே கடைசியில் மாறி இருக்கும். அதனால் கடைசியில் மற்றும் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்து வருது கடைப்போலின்னு சொல்கிறாங்க. அக்ரிணை பெயரில் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும் ஓகேங்களா. அகம் பார்த்திங்கன்னா அகன்னு சொல்லி வருது ஓகேங்களா. அக்ரிணையில் நிலம் பார்த்திங்கன்னா நிலன். ஸோ இம்முக்கு பதிலாக இன்னு வருது, அதுதான் சொல்கிறாங்க. இம்முக்கு பதிலாக இன்னு வருது அக்ரிணை பெயரில் ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு இருக்கு பதிலாக என்னங்க வருது, இல்லுக்கு பதிலாக என்னவங்க வருது, இரு வருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. பந்தல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பந்தர்னு சொல்கிறாங்க. சாம்பல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சாம்பல் அப்படின்னு லர் ஓகேங்களா. அடுத்தது இது வந்துட்டு மண் ஓகேங்களா. மண் 2 சொல்லி ஓகேங்களா. லர் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது அக்ரணி பெயரில் தான் வரும் ஓகேங்களா. அடுத்தது முற்றுப்போலி அப்படின்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 5ன்னு எழுதுவாங்க ஓகேங்களா. 5 தான் கரெக்டானதுங்க, ஆனால் 5ன்னு சொல்லி எழுதுவாங்க. எல்லாமே மாறி இருக்குங்க. ஐக்கு பதிலாக இந்துக்கு பதில் இஞ்சி தூக்கு பதில். ஸோ முற்றிலும் மாறுபடுறதுனால இதுக்கு முற்றுப்போலி முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆனால் ஒரே பொருளை தருது. அதனால் வந்துட்டு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது முற்றுப்போலின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு சொல்லிடுவாங்க. பந்தர் அப்படிங்கிறது இல்லைங்க, பந்தலுக்கு பதிலாக பந்தர்னு சொல்லி வந்திருக்கும். அதனால் இது வந்து கடைப்போலிங்க ஓகேங்களா. மஞ்சு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் மைந்துன்னு சொல்லி வந்திருக்கும். அதனால் பார்த்தீங்க அதுனா வந்து முதற்போலிங்க. அது 5 அப்படிங்கிறது எல்லாமே மாறி இருக்கு 5ங்கிறதுக்கு பதிலாக. அதனால் இது வந்து முற்றுப்போலிங்க ஓகேங்களா. அரையர் அப்படிங்கிற பதிலாக அரையர்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இது இடைப்போலி ஓகேங்களா. அடுத்தது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஓகேங்களா. ஒரு சென்டென்ஸ் எழுதுறாங்களா, நீலன் பாடத்தை படித்தான் அப்படிங்கிறது வந்து நவுன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எழுவாய்ங்க ஓகேங்களா. படித்தான் வினை இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு பயனிலை. என்ன பயனை படிக்கிறாங்கிற பயனை இது பண்ணுது ஓகேங்களா. என்னத்தை பண்ணா அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து செய்யப்படும் பொருள் ஓகேங்களா. ஓகேங்க, எப்பவுமே எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படிங்கிற மாதிரி தான் நார்மல் சென்டென்ஸ் அமையும். சில டைம் மாறி வரும். அதை வந்து நவுன் தாங்க வந்து எழுவாய் ஓகேங்களா.
இப்போ நீலன் படத்தை பார்த்தான், பாரி யார், புலி ஒரு விலங்கு அப்படின்றதுல பார்த்து நீலன் பாரி புலி அப்படிங்கிறதா வந்துட்டு எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பிங்க் கலர் இருக்கிறதா வந்துட்டு எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு தொடரை வினை அல்லது வினா பெயர் ஆகியவற்றோடு ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது வந்துட்டு பயனிலை. ஓகேங்களா, பயனிலைனா என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கட்டினான் யார் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினான்ங்கிறது வினையையும் யாருங்கிறது வினாவையும் மன்னன்கிறது பெயரையும் இது பண்ணுது. இப்படி ஏதோ ஒன்று கொண்டு முடியறதா வந்துட்டு பயனிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, தொடரில் கட்டினான் யார் மன்னன் அப்படிங்கிறது வந்துட்டு பயனிலைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா யாரை எதை எவற்றை அப்படிங்கிறதுக்கான பதிலுக்கு வருது, வினாக்களுக்கு விடையாக வர்றதா செயற்பட பொருள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் கவிதையை படித்தேன், நான் என் புத்தகத்தை எடுத்தது யார், நெல்லிக்கனியை தந்தவர் யார், தந்தவர் அதியமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனியை அந்த இடத்துல ஐவதுக்குல வேற்றுமைங்க, இது வந்து வேற்றுமை இருப்பு, ஐங்கிறது ஐயால் கூவினது இரண்டாம் வேற்றுமைங்க. ஓகேங்களா, அதாவது நெல்லிக்கனி அப்படிங்கிறது வந்து செய்யப்பட பொருளுங்க, அதியமான்கிறது நவுனுங்க, ஸோ அது எழுவாய், தந்தவர் அப்படிங்கிறது பயனிலைங்க. ஓகேங்களா, இதுதாங்க. ஓகேவா, கவிதை புத்தகத்தை நெல்லிக்கனி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யப்பட பொருள். ஓகேங்களா, இதில் வந்துட்டு பிரித்து காட்ட சொல்கிறாங்க. வீரர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுவாய், நாட்டை அப்படிங்கிறது செய்யப்பட பொருள், காத்தனருங்கிறது வந்துட்டு இது. ஓகேங்களா, அதாவது பயனிலை. பொதுமக்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுங்க எழுவாய். துணியை வந்துட்டு அந்நிய துணிகளை வந்துட்டு செய்யப்பட பொருள், எரித்தனர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பயனிலை. கொற்கை துறைமுகம் அப்படிங்கிறது வந்துட்டு எழுவாய், கொற்கை பாண்டியனுடைய மீன்குடிங்க, பாண்டியன் அப்படிங்கிறது எழுவாய், கொற்கை துறைமுகத்திலே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுங்க இது செய்யப்பட பொருள். பறந்தது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பயனிலைங்க. திருக்குறளை எழுதியவர் யார். ஓகேங்களா, திருக்குறளைங்கிறது பார்த்திங்கன்னா இதுங்க திருக்குறளை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எழுவாய், எழுதியவர் அப்படின்னு சொல்லுறது செய்யப்பட பொருள். யார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பயனிலை. கபிலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எழுவாய், குறிஞ்சிப்பாட்டை அப்படின்றது பார்த்திங்கன்னா செய்யப்பட பொருள், எழுதியவர் புலவர், எழுதிய புலவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயனிலை. ஓகேங்க, கதைப்பாடல் கலைச்சொற்கள் அறிவோம். ஓகேங்க, கதைப்பாடல் அப்படின்னா வந்துட்டு பேலட். ஓகேங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. துணிவு அப்படிங்கிறது வந்து கரேஜ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தியாகம்ங்கிறது சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னா வந்துட்டு எலொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பேச்சாற்றல் அப்படின்னா எலொகேஷன். ஒற்றுமை பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம் அப்படின்னா ஈக்வாலிட்டி. ஓகேங்களா,